இந்தியால எவ்வளோ ஆல்ரவுண்டர் இருந்தாலும், ஆனா ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இனி இந்தியா டீமுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, தலைவன் கிரவுண்ட் ஃபீல்ட்ல இறங்கிட்டானா, 4 தடுத்து தள்ளுவாங்க. கேட்ச புடிச்சு ரன் அவுட் பண்றது தான் தலைவனோட வேலை. ஸ்பெஷாலிட்டியே ரன் அவுட் தாங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ரன் அவுட் பண்ணி விட்டுருவாரு. தலைவன் குறி வச்சா எற விழணும். அந்த மாதிரி ஆளு. இவரெல்லாம் உயிர் கிரிக்கெட்டுக்கு, உடல் மண்ணுக்கு அந்த மாதிரி விடுவாருங்க. தலைவன் பேட்டிங்ல ஃபார்முக்கு தான் ஏதோ பட்டுடுச்சு பேட்ல பட்டுக்கிட்டே கிளிக் ஆச்சுன்னா அந்த மேட்சை போட்டு வெளின்னு வெளுத்துருவாரு. 2019 வேர்ல்டு கப்பில் டீம்ல இல்லாத ஒரு ஆளு ஷெப்ஸ்டவுன்ல ஜேசன் ராய் கேட்சை ஃப்ரண்ட்ல டைவர்ச்சி பிடிச்சிருப்பாரு. அதெல்லாம் வேர்ல்டு நான் ஒரு பெஸ்டஸ்ட் கேட்சுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் போட்டு அந்த கேட்ச் வருங்க. 2023 ஐபிஎல்ல ஃபைனல்ல எல்லாரும் ட்ரோல் பண்ண ஒரு ஆளு கடைசி ஃபினிஷிங் 10 ரன் அடிச்சு அந்த மேட்சே அந்த ட்ராஃபி ஜடேஜா பேர் தாங்க சொல்லும். இந்த மேட்சை லைவ்ல பார்த்த எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணாதுன்னு. ஆனால் வின் பண்ணி காட்டினவர் தாங்க ஜடேஜா. ஜடேஜாவை எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.